இப்ப நாம ரிஷப ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துலதான் இருக்கார். 11ல் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆசைகள் நிறைவேறும், லாபங்கள் அதிகரிக்கும், இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல பதவி உயர்வு, பண வரவு, ஒரு போஸ்டிங் கிடைச்சு போறது, இப்படிங்கிற எல்லா விஷயத்திலையும் சனி பகவான் ஆகட்டும், ராகு கேதுக்கள் ஆகட்டும், குரு பகவான் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறார். ஏங்க மேடம் எங்களுக்கெல்லாம் நல்லாவே இல்ல, கோச்சாரப்படி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாருங்க உங்க ஜாதகத்துல ஒன்னா சனி வக்ரமாக இருக்கும், அல்லது சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிலையில் இல்லாம இருப்பார். நீசத்திலேயோ அஸ்தங்கத்திலேயோ வேற ஏதாவது ஒரு பாவ கிரகங்களுடைய சேர்க்கையில இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு, ஏன்னா ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு நான் மாத பலன்களை கூட சொல்லிட்டு இருக்கேன். 70% ரிஷபம் துளிர்த்து விட்டது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருக்குது, அவங்களுக்கு நல்ல லாபங்களும் ஒரு பதவி உயர்வும் தசாபுத்தி ரீதியாக நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலர்களுக்கு மட்டுமே ஒரு 30% மட்டுமே பாத்துட்டீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நல்லா இல்லாதவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னா சனி வக்ரமாக இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய முற்றிலும் உண்மையான ஒரு கணிப்பு. அப்போ இந்த சனி உங்க ஜாதத்துல பாருங்க வா வி ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு ஜாக்பாட் பயிற்சியே. அப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர காலகட்டங்கள்ல மீண்டும் சனி உங்களுக்கு இயங்குவார். ஏன்னா இப்ப இயங்காம இருந்தாலும் கூட மீண்டும் உங்களுக்கு இயங்கி இந்த 3 முதல் 5 மாத காலகட்டங்கள் வரைக்கும் லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார். அதே போல ஆசைகளை நிறைவேற்ற போகிறார். ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய பணவரவு, ஒரு நல்ல லாபங்கள், இருக்கின்ற இடத்திலிருந்து இன்னொரு இடமாற்றம், வேலை மாற்றம், டிரான்ஸ்பர் ஆகக்கூடியது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, இது போல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணுமோ அதெல்லாம் இந்த சனி வக்ர காலகட்டங்கள் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சொந்தக்காரர். 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி பகவான் 11ல் நிற்கின்றார். அப்போ 9 கூடியவர் 11ல் நின்று வக்ரமானார். இது வந்து வக்ர ஜாதகர்களுக்கு மட்டுமே இப்ப நான் சொல்றது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா வக்ரம் இல்லாததுக்கு நான் பின்னாடி சொல்றேன். இப்ப உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் ஜாதகத்துல 9ஆம் அதிபதி 11ல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அப்பா பூர்வீக சொத்து கிடைக்கும், அவர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும், அவருடைய தொழில் எடுத்து நீங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கலாம், அல்லது இப்போ நீங்க ஏதாவது அவருக்கு உண்டான ஒரு விஷயங்கள் அல்லது வந்து ஒரு நல்லது செய்யணும், அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், ரொம்ப வருஷமா பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட இப்ப போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க, கண்டிப்பாக அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகி சுமூகமாக உங்களுடைய உறவுகள் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல 9ஆம் இடங்கிறது உயர்கல்வின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதன் மூலமாக நல்ல வேலை வாய்ப்புகள் அதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 10. அப்ப 10ஆம் அதிபதி 11ல இருக்கும் பொழுது தொழில் இத்தனை நாள் நீங்க வச்சுட்டு இருந்தீங்க, அல்லது வேலைக்கு போறீங்க, தொழில் ஸ்தானம் கெட்டு போச்சு, அல்லது வேலைக்கு போயிட்டு தொழில் புதுசா தொடங்கலான் இருக்கீங்க, அந்த ஐடியாஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு சாதகமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து சனி எத்தனாம் அதிபதியும் ஆகிறாரு, 10 குடையவரும் ஆகிறாரு, உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி அவர்தான், அவங்க கர்மாவை கழிப்பதே அவர்தான். அப்போ பொதுவாகவே 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அது எந்த கிரகமாக இருந்தாலும் கர்மாவை கழிப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப கர்மக்காரகனே கர்மஸ்தானாதிபதியாகி உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து அமரும் பொழுது கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தீர்த்த யாத்திரை போறது, அப்பா அம்மாக்கு ஏதாவது முன்னோர்களுக்கு ஏதாவது திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது, அது சனி இருக்கக்கூடிய வீடு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடல் வீட்டுல போய் இருக்காரு. அப்ப கடல் வீட்டுல போய் இருக்கும் பொழுது சும்மாவாவது குழந்தைகளோட ஃபேமிலியோட சேர்ந்து பிக்னிக் மாதிரி போயிட்டு வர்றது, ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது, அதுல ஒரு மன திருப்திகள் ஏற்படுறது, இது போல எல்லா விஷயத்தையும் சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான சனி பகவான் 11ல் இருக்கும் பொழுது லாபங்கள் இத்தனை நாள் உங்களுக்கு வராம இருந்தாலும் கூட எப்பவுமே வருஷம் 3 மாசத்துல இருந்து 5 மாசம் வக்ரமாகும். அந்த வக்ரமாகிற காலத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. அதுதான் வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பண வரவு, அதை வச்சுட்டு வருஷம் ஃபுல்லா நீங்க ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இப்போ அடுத்தது பாருங்க, சனி வந்து உங்களுக்கு
அவருடைய பார்வை 3ஆம் பார்வையா உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப இத்தனை நாள் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்த சனி அதாவது சனி பார்க்கக்கூடிய இடம் பால்னு சொல்றோம். அப்போ சனி பார்க்கக்கூடிய இடம் பாலாக இருந்தாலும் கூட இப்ப வக்ரமாக பார்க்கும் பொழுது செயல்படாம இருந்த ஒரு அமைப்பு கூட இப்ப செயல்படுத்தி கொடுப்பார். நடக்காத விஷயத்த கூட நடத்தி கொடுப்பார். தொழில்ல வளர்ச்சியை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெயரும் புகழும் வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டை பாக்குறார். அப்போ 5ங்கிறது குழந்தை இல்லாம இருக்கு, அல்லது குழந்தைக்காக ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய போறீங்க, இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நடக்கும். குழந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும், அல்லது குழந்தைகள் ரீதியாக ஒரு மன சந்தோஷங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு அது 5ஆம் வீடு அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது என்ன வீடு அப்படின்னா குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதே போல 5ஆம் இடங்கிறது பாத்துட்டீங்கன்னா குழந்தை, குலதெய்வம், உங்களுடைய குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், இதெல்லாமே 5ஆம் இடம் தான். அப்ப ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப 8ங்கிறது மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம் 8, புதையல் 8, திடீர் பண வரவு 8, திடீர் பண இழப்புகளும் 8, அவமானங்களும் 8, அதே போல திடீர்னு உச்சத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய இடமும் ஒரு 8. அப்ப இந்த இடத்த சனி இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கும்போது எத்தனை எஃபர்ட் போடுறாங்க, எங்க போனாலும் எங்களுக்கு அவமானமா இருக்குது, ஒரு தலைகுனிவா இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் கூட இப்ப இந்த காலகட்டங்கள் சனி பார்க்கும் பொழுது அந்த அவமானத்தை எல்லாம் தொடச்சு உங்களுக்கு உண்டான பெயர் புகழை கொடுப்பார். திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு உச்சத்துக்கு போறது, ஒரே நாள்ல நைட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகுறது, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல இது போல எல்லாம் டக்குன்னு ட்ரெண்டிங் ஆகும் இல்லையா? அது எல்லாத்தையுமே இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ஏன்னா அந்த 8ஆம் இடங்கிறது அவமானத்தையும் சொல்லும், திடீர் உச்சத்திலையும் கொண்டு போய் விடுறது, கோபுர அளவுக்கு உச்சத்துல கொண்டு போய் விடுவதும் அவரே, கோபுரத்துல இருந்து கீழே தள்ளி விடுவதும் அவரே. அப்ப அது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்கும். இது சனி வக்ரமானவங்களுக்கு உங்க ஜாதகத்துல. சனி வக்ரமாகாத ஜாதகர் இருப்பீங்க இல்லைங்களா? அந்த சனி வக்ரமாகாத ஜாதகர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு நல்ல மூவிங்ல போயிட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் இந்த மூவிங்ல கொஞ்சம் குறைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்க ராசியா அவர் பார்க்கிறார். அப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன அவமானங்களோ, சின்ன சின்ன கெட்ட பெயரோ, ஒரு ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட தேவையில்லாத ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமோ, அல்லது ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமோ கொஞ்சம் மனக்கசப்புகளை கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அடுத்தது பாருங்க, அவர் 5ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார். அப்ப 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால குழந்தைகள்னால சின்ன அவமானங்களோ, அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, அல்லது சின்ன சின்ன விஷயத்துல ஏதாவது ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளோ, அல்லது பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த குடும்ப ஒற்றுமையில சின்னதா கொஞ்சம் கை வைக்கிறது, இது போல ஒரு சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், தடங்கல்களை கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இந்த காலகட்டங்கள புதுசா குழந்தைக்காக போய் நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். அதாவது ஒரு மருத்துவ செலவு பண்ண போறீங்க, குழந்தைக்காக இது பண்ண போறீங்கன்னா புதுசா செய்ய வேண்டாம். செய்யறத நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். புதுசா எதுவுமே இந்த வக்ர பீரியட்ல பண்ண வேண்டாம். அப்ப அவரை 8ஆம் அதிபதியா தொடர்பு கொள்ளும் பொழுது கொஞ்சம் பண விஷயத்த கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. பணம் ஏமாற்றுதல் நடக்கும். அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமாக இப்ப செயல்படுத்திக்கோங்க. குரு பார்வை இருக்கு, இருப்பினும் சனி வக்ர பார்வை வரும்பொழுது கொஞ்சம் இந்த குருவும் அவருடைய பார்வையை கண்ட்ரோல் பண்ணிக்குவார். இப்ப கொடுத்து கெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ அதனால சனி வக்ரமாக உங்க ஜாதகம் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாருங்க. வக்ரமாக இருந்தால் உங்க ஜாதக தசாபுத்தியும் நல்லா இருந்தா டாப் லெவல்ல போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவல்ல வர்றதுக்குண்டான பெரிய அமைப்பு, அதாவது பெரிய லெவல்னா நம்ம நீங்க பெருசெல்லாம் நினைச்சுக்க கூடாது. உங்க ஜாதகத்துல இந்த பிறவிகளுக்கு இந்த இதை அனுபவிக்கணும், இந்த பாவக்கர்ம மூட்டைக்கு தகுந்தது போல இந்த அளவுக்கு பண வரவு வரும், இந்த புண்ணிய மூட்டைக்கு தகுந்தது போல இந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கணிப்பு இருக்கும். அந்த கணிப்புகள் மூலமாக எந்த தடையும் தாமதங்களும் இல்லாம உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்கள் உங்க கை சேரும் அப்படிங்கறது அமைப்பு. சனி வக்ரம் இல்லாத ஜாதகக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய உறவுகள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி 2025 உண்டான பலனாகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் உங்கள் ஜாதக ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.
இப்ப நாம கடக ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்க ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் சனி வக்ரமா இருக்குதான்னு பாருங்க. முதல் சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும், அடுத்தது சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் தனித்தனியா சொல்லலாம். இப்போ சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் அப்படின்னு பார்த்துட்டா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதியாகி 9ஆம் வீட்டில இருந்து வக்ரகதி அடைகிறார். அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் 7 9ஆம் வீட்டுக்கு செல்லும் பொழுது திருமண வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்தபடி அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மனைவியுடைய சொத்து அல்லது கணவருடைய சொத்துக்கள் கை வந்து சேர்றது, அல்லது கணவர் மனைவியுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, அல்லது அவங்களுடைய சொத்துக்களுக்கு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் நடத்தும் பொழுது, இந்த சனி வக்ர காலகட்டங்கள் நடத்தும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வரும். அப்போ அவரே 8ஆம் அதிபதியாகி உங்களுக்கு 9ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது ஆயுள் கண்டங்கள் விலகுவது, மருத்துவ செலவுகள் குறைவது, உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவது, அதே போல தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்து நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, உயர் கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் தடையாக இருந்துட்டு இருந்தாலும் அந்த தடையெல்லாம் ஒடிச்சு அதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதே போல 9ஆம் இடங்கிறது நல்ல குருமார்கள் சொல்லுவோம், அப்போ நல்ல குரு அமைஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதே போல அப்ப 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாக்கிய ஸ்தானமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய போக்குவரத்துகள், அதே போல பாத்தீங்கன்னா கோவில் தீர்த்த யாத்திரைகள், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக சென்று வர வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க சனி வக்ரமாக இருந்தாலும் சனி வக்ரம் இல்லாம இருந்தாலும் என்ன பலன் அப்படிங்கிற நம்ம தனிப்பட்ட முறையில கொடுத்துருக்கிறோம். அதே போல உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க. தசாபுத்தி ரீதியாக அதையும் கொஞ்சம் அவர் நகர்த்துவார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிகளை சரணம். இப்ப நாம சிம்ம ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு சனி பகவான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 6 7 குடைவராகி 8ஆம் வீட்டுல வக்ரமா இருக்கார். அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ முதல்லயே கண்டச்சனியில பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினைகள், தொழில் போட்டு பிரிஞ்சது, பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, வியாபாரங்கள் சரியில்லாம போனது, வியாபாரத்துல நஷ்டங்கள், இப்படிங்கிறது நிறைய கொடுத்திருப்பாரு. இப்ப அடுத்தது அஷ்டமச்சனியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவமானங்கள், கொஞ்சம் பழிபாவங்கள், தலைக்குனிவு, இது எல்லாமே வந்து இந்த அஷ்டமச்சனியில சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு விதிகள் ஆகும். அப்போ நமக்கு இப்போ உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க, சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்ரமாக இருந்தால் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள்ல இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கும் ஜாதகம் அதே போல இருந்தால் நிச்சயமாக இந்த சனி பகவான் மூலமாக உங்களுக்கு 6 7 குடையவராகி 8இல் இருக்கும் பொழுது ஒரு திருமண வரன் தேடி வரும். அது வெளி உறவுகளாக இருக்கும். சொந்த பந்தம் இல்லாம வெளி உறவுகள் மூலமாக வெளியூர்லயோ வெளி மாவட்டங்களையோ ஒரு வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், ஒரு கடன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதே போல பாத்தீங்கன்னா கடன் இருந்தா அதை அடைபடுவதற்குண்டான ஒரு அமைப்பு, வேலை சார்ந்த விஷயங்கள், ஒரு வெளிநாடோ வெளியூரோ போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த சனி வக்ரமாக இருந்தால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதே போல பாத்துட்டீங்கன்னா இங்க 8ஆம் இடத்தில் போய் சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமா இருங்க. இருக்கின்ற வேலையில அல்லது தொழில் ஸ்தானத்துல நீங்க சொந்தமாவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அந்த இடத்துல வேலையாட்கள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ, ஒரு மனஸ்தாபங்களோ, ஒரு பழிபாவங்களோ, ஒரு அவமானங்களோ வரும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திடீர் வருமானத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவர் பார்க்கக்கூடிய இடம் சனி இங்கிருந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டை பாக்குறாரு ஃபர்ஸ்ட். அப்ப 10ஆம் வீட்டை பார்க்கும்போது ஒரு தொழில்ல ஒரு வளர்ச்சி, தொழில அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கர்மங்களை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், தீர்த்த யாத்திரை, அதே போல பாத்துட்டீங்கன்னா பெற்றோர்களுக்கு உண்டானது, நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான திதி தர்ப்பணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அப்போ பண ரீதியாக இருந்த தடைகள் உடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அப்போ உங்களுடைய பேச்சுக்குண்டான ஒரு மதிப்பெல்லாம் கிடைக்காம இருந்துச்சு அஷ்டம சனியினால, இப்ப அதற்குண்டான ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பது,
குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது, பணம் வெளியே கொடுத்துட்டு அது வராம இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை பாக்குறார். அப்ப 5ஆம் இடங்கிறது குழந்தைகள்னால ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறது, குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் விலகி குடும்பம் கொஞ்சம் அந்யூன்யமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள், குலதெய்வங்கள் தெரிய வர்றது, குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 6, 7 கூடையவராக 8ல இருக்கும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் புதுசா வரன்கள் பார்க்க வேண்டாம், பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். புதிய வரன்கள் தேட வேண்டாம். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சார்ந்த சுமை அதிகமாகும், கடன் சார்ந்த தொல்லைகளும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு அப்படியே சனி எப்படி இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட்டா கொடுக்கறதா கொடுப்பார். அப்போ ஏதாவது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், மருந்துகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது, அல்லது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, இந்த வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் 8ஆம் இடமாக இருந்த இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால சொல்றதுபடி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர்களை கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். திடீர் அவமானங்கள், கூட வேலை செய்யறது மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுத்துறது, இதெல்லாமே கொண்டு வந்து விட்டுருவார். அடுத்தது அவருடைய பார்வை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், புதிய தொழிலை தேடி போக வேண்டாம், என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போறது ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்கும். அடுத்தது பாருங்க, 2ஆம் வீட்டை பாக்குறதுனால கொஞ்சம் பணம் லாக் ஆகும். அதே போல யாருக்கும் இந்த டைம்ல பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாத பணம் சார்ந்த விஷயத்துல வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாம இருந்தா சிறப்பாக இருக்கும். அப்படி பண்ணினீங்க அதுல உங்களுக்கே திரும்பி நீங்க அதுக்கு கடன் கட்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத குடும்பத்துல அன்வான்டா பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் குடும்பம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும். அப்படிங்கிறது இந்த சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறதுனால. அடுத்தது அவர் பாத்தீங்கன்னா அடுத்தது 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகளால ஒரு சின்ன மனக்கவலைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளோ உண்டு. 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 குழந்தைகள், குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த சனி ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொண்டால் என்பது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். இதே சனி வக்ரமாக இருந்தால் அவர்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக இது சார்ந்த விஷயத்துல யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாக, உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதிகளோ அல்லது சனி இருக்கக்கூடிய வீடோ எதுவோ அதற்கு தகுந்தது கூட தசாபுத்தி ரீதியாகவும் கொஞ்சம் அந்த சனி என்ன பண்ணுவார்னா பலன்களை மாற்றி அமைத்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். இப்ப நாம கன்னி ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கண்டச்சனியாக சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் வீட்டுல இருந்து உங்க ராசியை நேரடியா பார்த்துட்டு இருக்காரு. சனி பார்க்கக்கூடிய ராசி, லக்னங்கள், அவர்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள், இது எல்லாமே பால். அந்த செயலை இழக்கும், அந்த இடம் சோம்பேறித்தனத்தை உருவாக்கும், அந்த இடத்தில் சுத்தவத்தங்களை இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு செயலை செய்ய முடியாம ஸ்தம்பிச்சு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ இந்த சனி பாருங்க நேரடியா உங்க ராசியை பார்க்குது. அப்போ உங்களுடைய மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது, பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, ஒரு ஒரு விஷயத்த நிரந்தரமா செய்ய முடியல, தெளிவா செய்ய முடியல, ஒன்னா உடம்பு முடியாம போயிருது, அல்லது அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, பயணங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது, தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபங்கள் அதிகமாயிட்டே இருக்குது, சொந்த பந்தத்துக்குள்ள, மனைவி உறவுகள் மூலமாக, கணவர் உறவுகள் மூலமாக, எதனால சண்டை வருது, ஏன் சண்டை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, எப்படி சண்டை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, யாரோ ஒருத்தர் மூலமாக வருது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா சனியினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த ராசிக்கு அதிபதியான, அதாவது எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டுல சனி நிற்கிறார். அப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5, 6 கூடையவர் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருக்குதான்னு பாத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல சனிக்கு பக்கத்தால் VR அப்படின்லாம் போட்டிருந்தா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும்.
கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள் பெருகும். அதே போல அவர் 5, 6 குடைவராக இருக்கிறதுனால குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும். இந்த காலகட்டங்கள்ல குழந்தை உங்க வீட்டுல பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள், அல்லது குழந்தை சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மருத்துவரோ அல்லது நல்ல ட்ரீட்மெண்ட்டோ இல்ல நல்ல மருந்துகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். அடுத்தது குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள். கடன் சாயன 6 குடையூர் மாதனால கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகுவதற்குண்டான வாய்ப்புகள், அல்லது கடன் எங்காவது கேட்டு ஹோம் லோனோ ஏதாவது ஒண்ணு கேட்டு கிடைக்காம இருக்குதுன்னா அந்த கடன் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும், அதோட நல்ல மருந்துகள் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வம்பு வழக்குகள் எல்லாமே விலகுவது, எதிரிகள் தொல்லை விலகுவது, உங்களுக்கு முதுகுல குத்திட்டு இருக்க பகைவர்கள் யாரு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருப்பது, அல்லது அந்த கேஸ் மூவ் ஆகுறதுக்குண்டான ஒரு நல்ல பெரிய வேற ஏதாவது வக்கீல் கிடைப்பதோ அல்லது நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோ, இது போல அமைப்பு எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 6ஆம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ இது சனி வக்ரமாக இருந்தால் ஒரு அமைப்பு. அப்போ சனி வக்ரமாக இருந்தால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அப்போ சனி உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது 9ஆம் வீடு அப்படிங்கிறது தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது விலகிறது. அதே போல நல்ல குரு அமைஞ்சு வர்றது, உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, தடைப்பட்ட கல்வியை மீண்டும் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கை சேர்வது, பூர்வீக ஊர்ல இருந்து வெளியே வாழக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்பு, குடும்பத்தோட வெளிநாடு போய் சுற்றுலாவோ அல்லது அங்கேயே தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது ஒரு சிலர் பாத்துட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருப்பாங்க, தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாமே குழந்தைகள் மனைவி எல்லாத்தையும் நான் இங்கேயே கூப்பிட்டு வாழலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாமே ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது நேரடி பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெயர் புகழ் மதிப்பு கெட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இப்ப சனி கொடுத்தாலும் கூட மீண்டும் அதை துளிர்த்து மீண்டும் மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு, பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறது, கொஞ்சம் தெம்பா இருக்கிறது, தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. அடுத்தது உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்க தானா கட்டுறது, அல்லது அம்மா வகையில இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்க கை சேர்றது, புது வீடு, புது இடமோ, புது சொத்துக்களோ, ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்றது, வீடு மாற்றமோ, இடம் மாற்றமோ ஏதாவது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். இது சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு. சனி வக்ரமாக இல்ல உங்க ஜாதகத்துல அப்படின்னா இது சார்ந்த எல்லா விஷயத்திலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க, ஏன்னா சனி நேரடியே பார்க்கும் பொழுது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க, கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும். அந்த இடம் போனா நல்லதா இருக்குமா, உங்களுக்கு சாதகமா இருக்குமா, தசாபுத்தி ஒருக்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும். அடுத்தது பாருங்க, இந்த சனி உங்களுக்கு நான் சொல்வது போலயே 5, 6 குடைவராகி 7ஆம் வீட்டுல நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்டே இருங்க. புதுசா திருமணம் வரன் அப்படிங்கறது தேடுவதற்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. புதுசா இப்போ அந்த விஷயத்த எடுக்க வேண்டாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய குறைவுகள் ஏற்படுறது, தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றது, குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறது இல்ல ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 5, 6 குடைவராக இருக்கிறதால கடன் வாங்குறது, நோய் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல வம்பு வழக்குகள் தானா தேடி வரும், கொஞ்சம் இதுல தேவையில்லாம போய் நீங்க நுழைத்துக் கொள்ள வேண்டாம். 3ஆம் மனிதர்கள் மூலமாக தேவையில்லாம பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடன், நோய் வழக்கு. 7ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, அதிர்ஷ்டம், இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமாக இந்த ஹேண்டில் பண்ணி கொண்டு போறது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்து ஒரு 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கொஞ்சம் அப்பா மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது வம்பு வழக்குகளோ இல்ல ஏதாவது பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தா அது அப்படியே கொஞ்சம் மெதுவா தள்ளி போடுவது நல்லது. இந்த வக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப அதெல்லாமே தேவையில்லாம பழி பாவங்கள் உங்க மேல வர்ற மாதிரி ஆயிரும். உங்க மேல நல்ல ஒரு எந்த ஒரு கெட்ட பெயரே இல்லாம இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுல உங்களுக்கு எந்த சம்பந்தங்கள் இல்லாம இருந்தாலும் கூட தேவையில்லாத பழிபாவத்தை அதை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதே போல பாருங்க, உங்களுக்கு 4ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால ஒரு இடமாற்றமோ, ஒரு சொத்து மாற்றமோ இதெல்லாமே ஒரு தானா தேடி வரும். ஆனா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை சொல்றதுனால
தாயினுடைய ஆரோக்கியத்தை சொல்றதுனால இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க. புதிய வீடோ, புதிய வண்டிகளோ, புதிய வாகனங்களோ மாற்றுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போடுவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். பொதுவா இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக ஓரளவுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடும். தசை நல்லாக இருந்தால் ஒரு 15% நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களும் இந்த கோச்சாரப்படி பலன்களும் உங்களுக்கு வேலை செய்யும். தசை சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறார். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ நம்ம இதை வந்து 2 வகையா பிரிக்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரான்னு பாத்துக்கோங்க. ஆர் வி இப்படின்லாம் போட்டிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வா அப்படின்னு போட்டிருந்தாலும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய பதிவு சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்கள். பின்னாடி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சனி வக்கரம் இல்லாதவர்களுக்கு தனித்தனியா என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா சனி வக்ரமானவர்களுக்கு இந்த ஜாதகம், அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 5 குடையவராகி 6ஆம் வீட்டுல இருக்கிறார். 4 குடையவர் 6ஆம் வீட்டில் இருப்பது இதற்கு முன்னாடி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்ததா, கொஞ்சம் நோய் தாக்கங்கள், மருத்துவ செலவுகள், கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள், கொஞ்சம் பண வரவு தடையானது, கடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்திருப்பார். அதே போல குழந்தைகள்னால ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். குடும்ப ஒற்றுமையை கொஞ்சம் குறையிறது அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு அமைப்பு, தனித்தனியா வாழ வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஆனாலும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். எதிரி எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இதையும் கொடுத்திருப்பார். இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுன்னு பாத்துட்டீங்கன்னா 4 குடையர் 6ஆம் வீட்டுக்கு போகும்போது நல்ல மருந்துகள் கிடைக்கும், நல்ல மருத்துவர் கிடைப்பார். வீடு கட்டுவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஹோம் லோன் ஏற்பாடு செய்து தரப்படும். நீங்க அதாவது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப லோன் வாங்க போறீங்க, லோனே கிடைக்கல, அதே போல பாத்துட்டீங்கன்னா அலையிறீங்க, ஆனா அது கிடைச்சிருக்கும். 4, 6 தொடர்பு ஏற்படுறதுனால கண்டிப்பாக வீடு இந்த வருடம் 2.5 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கடன் வாங்கியாவது உங்கள் வீடை கட்ட வச்சிரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதே போல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது அதுக்கு ஒரு லோன் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சீக்கிரம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள். அடுத்தது பாருங்க 6ஆம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், தாயினுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கிறது, உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைப்பது, நோய் வந்து மறுபடியும் நோய் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு 5 குடையவராகவும் இருக்கிறதுனால குழந்தைகளால இருந்து வந்து மனக்கசப்புகள் விலகுவது, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி அமௌண்ட் இருப்பது, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது அவரோட பார்வை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இங்க எட்டாம் இடத்தை பார்க்குது 3ஆம் பார்வையாகும். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவமானங்கள் விலகுவது, கண்டங்கள் விலகுவது, கொஞ்சம் அதே போல பாத்தீங்கன்னா 8ஆம் இடங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, திடீர் பணவரவை கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது அவரே பார்த்துட்டு உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 12ஆம் இடத்தை பார்க்கும்போது இதனால் வீண் விரயங்கள், வீண் பயணங்கள் போயிட்டு இருக்கும். இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே அந்த பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல பலன் கிடைப்பது, சுப விரயங்களாக இருப்பது, நல்ல தூக்கம் வர்றது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூன்யங்கள் அதிகரிக்க உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பார். 3ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்க உறவினர்கள் மூலமாகவும் உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள், தைரியங்கள் அதிகமாகுது. அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனால இருந்து வந்த ஒரு மனக்கவலைகள், கொஞ்சம் பயம், போராட்டங்கள் இதெல்லாம் விலகுவதற்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், உங்களை பத்தி பல பேர் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். தொழிலையும் கொஞ்சம் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இது வந்து சனி வக்கரமான ஜாதகர்களுக்கு. சனி உங்களுக்கு வக்கரமாக இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறி செயல்படும். எப்படி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 4, 5 குடையவராகி 6ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கடனுக்காக அலைய வேண்டியது, கடனுக்காக மேனேஜர் கிட்ட போய் கால் கடக்கு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், நோய்க்கு நல்ல மருந்துகள் கிடைக்காம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், நல்ல ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறது, வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படுத்தி கொள்வது, குடல் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல குழந்தைகள்னால கொஞ்சம் மனக்கசப்புகள், குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது போல சில விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை சார்ந்த புதிய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், நார்மலான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்க அதை விட்டுருங்க, புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருக்குது. அடுத்தது பாருங்க உங்களுக்கு அவரே வந்து 3ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால
உங்க கூட வேலை செய்யறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொந்தமாவே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கைமாத்தா கொடுத்தீங்கனாலுமே அது வர்றதுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அடுத்தது தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாத பயணங்களும் ஏற்படும். ஏன்னா அவர் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப அலைய வைப்பார். ஆனா கொஞ்சம் அலைச்சலுக்கு உண்டான ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாத்தான் கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்தது அவர் 3ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் உறவினர்கள் கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் கூட பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தைரியங்கள் குறையிறது, தேவையில்லாம ஒரு கடினமா எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு நல்ல பிரதிபலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. இருப்பினும் முழுக்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை. உங்க ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க அப்படிங்கறது அமைப்பு. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. பொதுவா இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக சனி எந்த இடத்துல இருக்கின்றாரோ தசாபுத்திகள் எப்படியோ அதற்கு தகுந்தது போல கொஞ்சம் அவர் மூவ் பண்ணுவார். சோ அது நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரியும். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியாக ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.